ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ப்ராக்டிக்கலில் என்னென்னலாம் செய்முறை தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மசால்ச்சி, வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள்லாம் இருக்குது. செய்முறை தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், செய்முறை தேர்வில் எப்படி நீங்கள் என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும். இதற்கு 2021 பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு எப்படி இருந்தது, எப்படி செலக்ட் பண்ணாங்க, என்னென்ன செய்முறை தேர்வுகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். செய்முறை தேர்வு யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்டு ப்ளஸ் கட் ஆஃபு அதோட ரிஜெக்ஷன் லிஸ்ட் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, ப்ராக்டிக்கல் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை நடக்குது, என்னைக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம செய்முறை தேர்வுக்கு போகிறது மட்டும்தான் மிச்சம். ஸோ செய்முறை தேர்வுக்கு நம்ம படிக்கணுமா, ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுமா, எப்படி இருக்கும், இதற்கு முன்னாடி செய்முறை தேர்வுக்கு சென்றவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப மாதங்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கும் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ப்ராக்டிக்கலில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் கொஞ்சம் குறைவான மார்க் தான் எடுத்திருக்கேன், ஆனாலும் நான் செலக்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் வேறு லெவலில் பண்ணணும். அப்போனா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதிகமான மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிட்டன் நம்ம படிக்கிறது நல்லா வரும், செய்முறை தேர்வு சரியாக வராது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு நல்லா பண்ணுவாங்க, கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு செய்முறை தேர்வில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 100 மார்க் அப்படின்னா செய்முறை தேர்வுக்கு ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70 மார்க் உங்களுக்கு சொலையாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணுன்றதே கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கு வாங்கிடலாம். ஸோ இதற்கு முன்னாடி இதுதான் முக்கியம். கடந்த 21ஆம் ஆண்டு 2021 எப்படி செய்முறை தேர்வு நடந்தது, எப்படியெல்லாம் இது பண்ணாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய பேர் செலக்ட் பண்ணி பேட்சாக உங்களுக்கு செய்முறை தேர்வு வைக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே டிலே பண்ணிக்கிட்டே வச்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் லேட் டைம் போனீங்க அப்படின்னா செய்முறை தேர்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கொடுத்துருக்க டைமுக்கு 1 ஹவருக்கு பிஃபோராக நீங்கள் போயிடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம செய்முறை தேர்வு செய்யலை, ரெண்டாவது பட்சம் நம்ம டைமுக்கு அங்கே உள்ளே போயிடணும். நீங்கள் லேட்டாக போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள்லேயுமே அடுத்தடுத்து பேட்ச் வருது. ஸோ பேட்ச் வைஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு டைமில் போயிடுங்க. வெளியூர் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளே போயிட்டு
அந்த அந்த காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து உங்களுக்கு ஹால் போட்டிருக்காங்களோ அது பக்கத்தில் எங்கேயானா தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அன்னைக்கிஞ்சா போயிட்டு அட்ரஸ் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்தது, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் என்ன இருக்கும் இதுதான் முக்கியம். ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் ஆஃபீஸில் என்ன வேலை செய்கிறீங்க, இதே வந்து ஜட்ஜோட வீட்டில் என்ன வேலை செய்ய போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல். உங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் அதிகமாக ப்ராக்டிக்கலில் வைக்கிறாங்க. இந்த வந்து ஊசியில் நூறு கோக்குது, பூ கட்டுறது அதெல்லாம் உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து டெய்லி பண்ண போகிறது கிடையாது. டெய்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ, ஆஃபீஸில் போய் என்ன வேலை செய்கிறீங்களோ, இல்லை வந்து ஜட்ஜோட வீட்டில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு போகுது. ஸோ ப்ராக்டிக்கல் அப்படிங்கும்போது 2021 என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெட்ஷீட் மடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்டை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு பெட் கவர் போடுறது, பெட்ஷீட் போடுறது, பில்லோ கவர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புடவை மடிக்கிறதுனா ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதையுமே வந்து 2021 ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சுருந்தாங்க. எப்படி அப்படின்னா, சும்மா நம்ம சாதாரணமாக வீட்டில் உள்ள புடவை கொடுக்காம கொஞ்சம் சில்கியாக, கொஞ்சம் மடிக்க முடியாத அளவுக்கு புடவையாக, அந்த மாதிரியான புடவைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் டேபிள் க்ளீன் பண்ண சொல்கிறது, கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து இருது. அதேமாதிரி மாப் போட சொல்கிறது, மசால்ச்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்லேட் போட சொல்லி ப்ராக்டிக்கல் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. நம்ம ஆம்லேட் போடுறது வந்து ஆஃப் ஆயில் போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதோட டேஸ்ட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது. அளவான உப்பு போடணும், அளவான மிளகு சீரகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் க்ளீன் பண்ணுறது, கண்ணாடி கிளாஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கண்ணாடி பாத்திரங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணி அதை தொடச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்கான ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. ஸோ இதற்காக தான் வந்து இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கில் ஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இயர் வைஸ் எப்படி அடுக்கி வைக்கிறது, மந்த்லி வைஸ், டேட் வைஸ் எப்படி வந்து அடுக்கி வைக்கிறது, எப்படி வந்து பின் பண்ணி அதில் நூல் மாதிரி கட்டி வந்து அடுக்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து நடந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.